Hello students, welcome to Joy of Learning English. இப்போ நம்ம CBSE Class 11 Snapshots bookல இருக்க chapter number 5 Mother's Day written by JB Priestley இதோட part 4 வீடியோவை பார்க்கலாம். மற்ற பார்ட்ஸோட லிங்க் எல்லாம் description boxல இருக்கு. Cyril exits left. Mrs. Pearson finishes her stout, smacking her lips. Cyril re-enters left, ushering in Mrs. Fitzgerald, who hesitates in the doorway. Come in, Mrs. Fitzgerald. Cyril left side வெளியில் போகிறான். Mrs. Pearson அவங்க கையில் வச்சுருந்த ஸ்டவுட்டை காலி பண்ணிவிட்டு அவங்களோட லிப்ஸை ஸ்மாக் பண்ணிக்கிறாங்க. Cyril திரும்ப உள்ளே வரும்போது Mrs. Fitzgerald கூட்டிகிட்டு வரான். Mrs. Fitzgerald ரொம்ப தயங்கி உள்ளே வர்றாங்க. அதை பார்த்துட்டு Mrs. Pearson come in, Mrs. Fitzgerald அப்படின்னு சொல்கிறாங்க. Mrs. Fitzgerald moving to left center anxiously. I just wondered if everything is all right. Mrs. Fitzgerald அதாவது Mrs. Pearsonோட பர்சனாலிட்டி உள்ளே வந்துட்டு எல்லாம் ஒழுங்காக இருக்கா அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு கேட்குறாங்க. Cyril sulkily no it isn't. அதுக்கு Cyril எதுவுமே ஒழுங்காக இல்லை அப்படின்னு சொல்கிறான். இதில் வர நிறைய வேர்ட்ஸோட மீனிங் நான் ஏற்கனவே மற்ற பார்ட்ஸ்லலாம் சொல்லிட்டதுனால அதெல்லாம் நான் ரிப்பீட் பண்ணலை. Mrs. Pearson sharply, of course it is, you be quiet. எல்லாம் ஒழுங்காக தான் இருக்குது, நீ சும்மாரு. Cyril indignantly and loudly, why should I be quiet? நான் ஏன் அமைதியாக இருக்கணும்? Mrs. Pearson shouting, because I tell you to. You silly spoiled young பைக்கான் அப்படின்னா foolish person அர்த்தம். நான் உன்னை அமைதியாருன்னு சொல்கிறேன்ல, அதனால் நீ அமைதியாக இரு அப்படிங்கிறாங்க. Mrs. Fitzgerald protesting nervously, oh no, surely. இப்போ Mrs. Fitzgerald அதாவது ஒரிஜினல் Mrs. Pearsonக்கு அவங்க பையனை இவங்க திட்டுறது கஷ்டமாக இருக்குது, அதனால அவங்க நடுவில் ஏதோ பேச போகிறாங்க. Mrs. Pearson severely, now Mrs. Fitzgerald, just let me manage my family in my own way, please. என்னோட குடும்பத்தை என்னோட வழியில் மேனேஜ் பண்ண விடுங்க, நீங்கள் நடுவில் எதுவும் சொல்லாதீங்க அப்படிங்கிறாங்க. Mrs. Fitzgerald, yes but Cyril, ஆனால் அவன் அப்படின்னு ஏதோ சொல்ல வர்றாங்க. Cyril sulky and glowering அப்படின்னா கோபமாக முறைச்சி பார்க்குறது. Mr. Cyril Pearson to you please, Mrs. Fitzgerald. அதாவது நான் கிளம்புறேன், நீங்கள் ரெண்டு பேருமே பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு Cyril stalks off into the kitchen. அவன் அங்கேருந்து கிச்சனுக்கு வேகமாக நடந்து போகிறான். இப்போது இந்த ஃபாலோயிங் கான்வர்சேஷன் மிஸ்ஸஸ் ஃபிட்ஸ்ஜெரல்டுக்கும் மிஸ்ஸஸ் பியர்சனுக்கும் நடுவில் நடக்குது. ஸோ உங்களுக்குலாம் தெரியும்ல அவங்களோட பர்சனாலிட்டி மாறி இருக்குன்னு, அதை ஞாபகம் வச்சுட்டே இதெல்லாம் நம்ம படிப்போம். மிஸ்ஸஸ் ஃபிட்ஸ்ஜெரல்ட் மூவிங் டு த செட்டி விஸ்பரிங், ஓ டியர் வாட்ஸ் ஹேப்பனிங். அவங்க செட்டி பக்கமாக போயிட்டு மெதுவாக என்ன நடக்குதுங்க அப்படிங்கிறாங்க. Mrs. Pearson calmly, nothing much, just putting them in their places, that's all. அதுக்கு Mrs. Pearson ரொம்ப காமாக, ஒன்றும் இல்லை, அவங்க எல்லாரையும் அவங்கவுங்க இடத்துல வச்சிட்ருக்கேன், அவங்களோட பிளேஸ் என்னன்னு அவங்களுக்கெல்லாம் காமிச்சிட்ருக்கேன். Doing what you ought to have done long since. நீ இதெல்லாம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே பண்ணியிருக்கணும், இப்போ நான் இதெல்லாம் செஞ்சிட்ருக்கேன். Mrs. Fitzgerald, is George home? She sits beside Mrs. Pearson on the settee. George, என்னோட ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்துட்டாரா அப்படின்னு கேட்குறாங்க. Mrs. Pearson, yes, I've been telling him what they think of him at the club. ஆமாம் வந்துட்டாரு, அவர்கிட்ட கூட நான் கிளப்பில் அவரை பற்றி எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்ற விஷயத்த சொல்லிட்டு இருந்தேன். Mrs. Fitzgerald, well, they think a lot of him, don't they? இவங்க தான் வீட்டிலே இருக்காங்க, கிளப்புக்கு போகிறதில்ல, யாரையும் அவ்வளோவா மீட் பண்ணுறதில்ல, அதனால இவங்களுக்கு கிளப்பில் என்ன நடக்குதுன்னெலாம் தெரியாது. அதனால ஆமாம், அவரை பற்றி அங்கே இருக்கவங்களாம் ரொம்ப நல்லதாக தானே நினைப்பாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு Mrs. Pearson என்ன சொல்கிறாங்கன்னா, நோ தே டோன்ட் அண்ட் நவ் ஹி நோஸ் இட். இல்லை அவங்க யாரும் அவனை பற்றி அவ்வளோ நல்லதாலாம் நினைக்கிறதில்ல, இப்போ அந்த விஷயம் அவருக்கும் நல்லாவே தெரிஞ்சு போச்சு. Mrs. Fitzgerald nervously, oh dear, I wish you hadn't, Mrs. Fitzgerald. நீங்கள் அப்படிலாம் சொல்லியிருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. Mrs. Pearson, nonsense, doing them all a world of good. நீ சொல்கிறது ஒரே நான்சென்ஸாக இருக்குது, நான் அவங்களுக்கு நல்லது தான் செய்கிறேன். அண்ட் தே வில் பி ஈட்டிங் அவுட் ஆஃப் யோர் ஹேண்ட் சூன், யூல் சி. பாரு, அவங்க எல்லாம் எவ்வளோ ஒபீடியண்ட் ஆகி நீ சொல்கிறதெல்லாம் கேட்க போகிறாங்க, நீ பார்க்க தான் போகிற. ஈட்டிங் அவுட் ஆஃப் யோர் ஹேண்ட் அப்படின்னா டு பி கம்ப்ளீட்லி கண்ட்ரோல்ட் பை யூ. நீ சொல்கிறது எல்லாத்தையும் அவங்க கேட்பாங்க, உன்னோட கண்ட்ரோலில் எல்லாம் வந்துடும். Mrs. Fitzgerald, I don't think I want them eating out of my hand. ஆனால் எனக்கு அவங்களெல்லாம் டாமினேட் பண்ணணும், கண்ட்ரோல் பண்ணணுன்ற எந்த ஆசையும் இல்லை. Mrs. Pearson impatiently, well, whatever you want, they'll be doing it, all three of them. Mark my words, Mrs. Pearson. நீ என்ன சொல்கிறியோ அதை அவங்க 3 பேரும் அப்படியே செய்ய தான் போகிறாங்க. மார்க் மை வேர்ட்ஸ் அப்படின்னா லிசன் அண்ட் ரிமெம்பர் வாட் ஐ சே. நான் சொல்கிற வேர்ட்ஸ் எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இதெல்லாம் கண்டிப்பாக உண்மையாகும். George enters left glumly. He is unpleasantly surprised when he sees the visitor.
He moves to the armchair left, sits down heavily and glumly, lights his pipe, then he looks from Mrs. Pearson to Mrs. Fitzgerald, who is regarding him anxiously. கிளம்லின்னா அவர் ரொம்ப இடிஞ்சு போயிட்டார். அவர் முகம்லாம் வாடி போயிருக்கு. யாராவது அவர்கிட்ட போய் பாம்பி பியர்சன் ஒன்று கூப்பிடுறாங்கன்னு சொன்னால் அவருக்கு எப்படி இருக்கும்? அதனால அவர் ரொம்ப சோகமாக இருக்கார். யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தோன்னா அவருக்கு அவ்வளோ ஒன்றும் ப்ளசண்ட்டாலாம் இல்லை. அவர் போய் ஆர்ம் சேரில் உட்கார்றாரு. அந்த பைப்பை லைட் பண்ணும் போது அதை பற்ற வைக்கும் போது கூட அவர் ரொம்ப க்ளம்மாக தான் இருக்கார். அவர் மிஸ்ஸஸ் பியர்சனையும் மிஸ்ஸஸ் ஃபிட்ஜெரல்டையும் மாறி மாறி பார்க்குறாரு. மிஸ்ஸஸ் ஃபிட்ஜெரல் அவரையே அப்படியே ரொம்ப ஆங்ஷியஸாக பார்த்துட்ருக்காங்க. ஜார்ஜ் just looked in for a minute, I suppose, Mrs. Fitzgerald. சும்மா ஒரு நிமிஷம் வந்து பார்த்துட்டு போகலான்னு வந்தீங்களா மிஸ்ஸஸ் ஃபிட்ஜெரல்ட்? மிஸ்ஸஸ் ஃபிட்ஜெரல்ட் who doesn't know what she's saying. Well, yes, I suppose so, George. ஆனால் மிஸ்ஸஸ் ஃபிட்ஜெரல்ட் தான் என்ன சொல்கிறோன்னே தெரியாமல் ஆமாம் ஜார்ஜ் அப்படின்னு அவரோட பேரை சொல்லிடுறாங்க. ஜார்ஜ் அகாஸ்ட். ஜார்ஜ் அதிர்ச்சியாகி என்ன ஜார்ஜா? மிஸ்ஸஸ் ஃபிட்ஜெரல்ட் நர்வஸ்லி ஓ ஐம் சாரி. அதை கேட்டோன்னு மிஸ்ஸஸ் ஃபிட்ஜெரல்ட் நர்வஸ் ஆகி சாரி சொல்கிறாங்க. மிஸ்ஸஸ் பியர்சன் impatiently. What does it matter? Your name is George, isn't it? Who do you think you are? Duke of Edinburgh? ஆமாம், அதில் என்ன தப்பு? உன் பேர் ஜார்ஜ் தானே, நீ என்ன டியூக் ஆஃப் எடின்பர்கா அப்படின்னு மிஸ்ஸஸ் பியர்சன் சொல்கிறாங்க. ஜார்ஜ் ஆங்க்ரிலி. வாட்ஸ் ஹீ காட் டு டூ வித் இட்? டியூக் ஆஃப் எடின்பர்குக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்? டியூக் ஆஃப் எடின்பர்க் பிரின்ஸ் ஃபிலிப், அவர் தான் இப்போ இருக்காங்கல்ல குவீன் ஆஃப் இங்கிலாந்து, அவங்களோட ஹஸ்பண்ட். அவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்து கூட போயிட்டார், ஃபியூ மந்த்ஸ் பேக். இப்போ எதுக்கு அவர் அதில் இழுக்கிற? ஜஸ்ட் டெல் மீ தேட். அண்ட் isn't it bad enough without her calling me George? No tea, Pompey Pearson, and poor Doris has been crying her eyes out upstairs. Yes, crying her eyes out. எல்லாமே தப்பாக நடக்குது. ஜார்ஜின்னு சொல்கிறது, எல்லோரும் பாம்பி பியர்சன்னு சொல்கிறது. பாவம் மாடியில் டோரிஸ் வேற அழுதுகிட்டே இருக்கா. crying her eyes out அப்படின்னா she's crying a lot, ரொம்ப அழுகிறா. Mrs. Fitzgerald wailing, oh dear, I ought to have known. அவங்க என்ன இருந்தாலும் அம்மா தானே, அதனால் அவங்களோட உண்மையான கேரக்டர் வெளியில் வந்துடுது. அழுதுகிட்டே ஐயோ எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணுமே அப்படிங்கிறாங்க. ஜார்ஜ் ஸ்டேரிங் அட் ஹர் அனாய்ட். இந்தம்மா ஏன் அழுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு யூ ought to have known. why ought you to have known? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமா? உங்களுக்கு ஏன் தெரியணும்? nothing to do with you, Mrs. Fitzgerald. look, we are at 6s and 7s here just now, so perhaps you'll excuse us. உங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை மிஸ்ஸஸ் ஃபிட்ஜெரல்ட். இங்கே பாருங்கள், we are at 6s and 7s அப்படின்னா ஏற்கனவே we are confused, நாங்களே குழம்பி போயிருக்கோம். அதனால் நீங்கள் you'll excuse us அப்படின்னா இந்த இடத்த விட்டு போயிடுங்க, எங்களை தனியாக விட்டுருங்க அப்படின்னு அர்த்தம். மிஸ்ஸஸ் பியர்சன் before Mrs. Fitzgerald can reply, I won't excuse you, George Pearson. Next time a friend and neighbor comes to see me, just say something when you see her. Good evening, or how do you do, or something, and don't just march in and sit down without a word. It's bad manners. மிஸ்டர் பியர்சன் மிஸ்ஸஸ் ஃபிட்ஜெரல்ட்ட பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் மிஸ்ஸஸ் ஃபிட்ஜெரல்ட் ஏதாவது சொல்கிறதுக்கு முன்னாடியே மிஸ்ஸஸ் பியர்சன் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. நீ செய்கிறதெல்லாம் ஒத்துக்க முடியாது ஜார்ஜ் பியர்சன். அடுத்த தடவை என்னோடய ஃப்ரெண்ட் நெய்பர் என்னை பார்க்க வந்தா நீ அவங்கள பார்த்து குட் மார்னிங் இல்லைன்னா எப்படி இருக்கீங்க அப்படிலாம் கேட்கணும். சும்மா வீட்டுக்குள்ளே வந்து ஒன்றுமே பேசாமல் உட்காரக்கூடாது, அது பேட் மேனர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மிஸ்ஸஸ் ஃபிட்ஜெரல்ட் நர்வஸ்லி, நோ இட்ஸ் ஆல் ரைட். அதை கேட்ட மிஸ்ஸஸ் ஃபிட்ஜெரல்ட் பயந்தே போயிடுறாங்க. இல்லை பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. மிஸ்ஸஸ் பியர்சன், நோ இட் இஸ்ன்ட் ஆல் ரைட். வீல் ஹாவ் சம் டீசன்ட் மேனர்ஸ் இன் திஸ் ஹவுஸ் ஆர் I'll know the reason why. Glaring at George, well, அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்லன்னு சொல்லக்கூடாது. இந்த வீட்டில் எல்லாரும் நல்ல டீசென்ட் மேனர்ஸோடு நடந்துக்கணும். அப்படி இல்லைன்னா ஏன் அப்படி நடந்துக்க மாட்டேங்கிறாங்கன்னு ரீசனாவது எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டே ஜார்ஜ் அப்படியே உத்து பார்க்குறாங்க. வெல் அப்படிங்கிறாங்க. ஜார்ஜ் இன்டிமிடேட்டட். வெல் வாட்? இன்டிமிடேட்டட் அப்படின்னா ஸ்கேர்ட், பயந்து போய்ட்றாரு. அப்படி உத்து பார்த்தோன்னே அவருக்கு பயமாயிடுது. அதனால என்னன்னு கேட்குறாரு. மிஸ்ஸஸ் பியர்சன் taunting him. இப்போ மிஸ்ஸஸ் பியர்சன் அவரை கிண்டல் பண்ணுறாங்க. Why don't you get off to your club? Special night tonight, isn't it? They'll be waiting for you, wanting to have a good laugh. Go on then. Don't disappoint them. மிஸ்ஸஸ் பியர்சன் அவரை பயங்கரமாக டீஸ் பண்ணுறாங்க. நீ ஏன் கிளப்புக்கு போகக்கூடாது? இன்றைக்கி ஸ்பெஷல் நைட்னு சொன்னல, அங்கே எல்லோரும் உனக்காக காத்துட்ருப்பாங்க, அவங்கெல்லாம் நல்லா சிரிக்கணும்ல, அவங்கள ஏமாத்தாதா அப்படின்னு சொல்கிறாங்க. George bitterly, that's right, make me look silly in front of her now. Go on, don't mind me. 6s and 7s. இப்படி சொல்கிறது அவருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எல்லாம் சரிதான், அவன் முன்னாடி என்னை ரொம்ப சில்லியாக காமிக்கிற, போ என்னை பற்றி எந்த கவலையும் உனக்கு இல்லை அப்படிங்கிறாரு. 6s and 7s அப்படிங்கிறது அகெயின் இட்ஸ் அன் இடியம்.
ஏதாவது ஒரு கன்ஃபியூஷன் எதுவும் ஒழுங்கா இல்லை அப்படின்னா இங்கிலீஷ் பீப்புள் யூஸ் பண்ணுற இடியம் அது. Poor Doris has been crying her eyes out. டோரிஸ் ரொம்ப அழுதுட்ருக்கா அப்படிங்கிறாரு. கெட்டிங் த நெய்பர்ஸ் இன் டு see the fun. நம்ம வீட்டில் நடக்கிற கூத்தெல்லாம் பக்கத்து வீட்டுக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு காமி. Suddenly losing his temper, glaring at Mrs. Pearson and shouting, "All right, let her hear it. What's the matter with you? Have you gone balmy or what?" அவர் பக்கத்து வீட்டுக்காரவங்கெல்லாம் பார்க்குறாங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தவருக்கு அவர் பயங்கரமாக கோவம் வந்துடுது. மிஸ்ஸஸ் பியர்சனை பார்த்துட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாரு. சரி, அவங்க கேட்டு போட்டோம், உனக்கு இப்போ என்ன ஆச்சு, நீ பைத்தியம் ஆயிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. மிஸ்ஸஸ் பியர்சன் jumping savagely, "If you shout at me again like that, George Pearson, I'll slap your big fat silly face." savagely அப்படின்னா ரொம்ப violently, fiercely, அப்படி ரொம்ப கோபமாக அப்படி குதிச்சு எந்திரிச்சு நிற்கிறாங்க. இன்னொரு தடவை என்னை பார்த்து நீ இப்படி கத்துனேன்னா ஜார்ஜ் பியர்சன் உன்னோட பெரிய ஃபேட் சில்லி ஃபேஸில் ஒரு அறை விட்டுருவேன் அப்படிங்கிறாங்க. மிஸ்ஸஸ் ஃபிட்ஸ்ஜெரல்ட் மோர்னிங், "ஓ நோ நோ ப்ளீஸ்." மிஸ்ஸஸ் ஃபிட்ஸ்ஜெரல்ட் மிஸ்ஸஸ் பியர்சன் சிட்ஸ். மோர்னிங்னா அ லாங் லோ சவுண்ட். முணங்கிட்டே வேண்டாம் மிஸ்ஸஸ் ஃபிட்ஸ்ஜெரல்ட் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு மிஸ்ஸஸ் பியர்சன் உட்காந்துடுறாங்க. ஜார்ஜ் staring at her bewildered. Either I'm off my chump or you two are. Off my chump அப்படின்னா silly இல்லைன்னா stupid. நம்ம தமிழில் சொல்லுவோம்ல மரமண்டை அப்படின்னு. ஒன்று நான் லூஸாக இருக்கணும் இல்லைன்னா நீங்கள் 2 பேரும் லூஸாக இருக்கணும். How do you mean? No no, please Mrs. Fitzgerald. Look, you are Mrs. Fitzgerald. நீங்கள் எப்படி அவளை பார்த்து மிஸ்ஸஸ் ஃபிட்ஸ்ஜெரல்ட் நோ நோன்னு சொல்ல முடியும்? நீங்கள் தான் மிஸ்ஸஸ் ஃபிட்ஸ்ஜெரல்ட், நல்லா பாருங்க. So why are you telling yourself to stop when you are not doing anything? நீங்கள் ஏன் உங்களை நீங்களே எதுவும் செய்யாதன்னு சொல்கிறீங்க? நீங்கள் தான் எதுவுமே செய்யலையே. டெல் ஹர் டு ஸ்டாப், தென் தெர் வுட் பி சம் சென்ஸ் இன் இட். நீங்கள் அவளை இப்படி செய்யாதன்னு சொல்லுங்கள், அப்போ தான் அதில் ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும். ஸ்டேரிங் அட் மிஸ்ஸஸ் பியர்சன், "ஐ திங்க் யூ மஸ்ட் பி டிட்லி." அதுக்கப்புறமா அவர் மிஸ்ஸஸ் பியர்சனை பார்த்து டிட்லி அப்படின்னா ட்ரங்க், நீ குடிச்சிட்டு போதையில் தான் இப்படி நடந்துக்கிற அப்படின்னு சொல்கிறாரு. மிஸ்ஸஸ் பியர்சன் ஸ்டார்டிங் அப் savagely, "சே தட் அகேன் ஜார்ஜ் பியர்சன்." மிஸ்ஸஸ் பியர்சன் அவர் பக்கமாக மூவ் பண்ணிகிட்டே வயலண்ட்டாக, "எங்க நீ சொன்னதை திரும்ப சொல்லு ஜார்ஜ் பியர்சன்" அப்படிங்கிறாங்க. ஜார்ஜ் இன்டிமிடேட்டட், அவர் திரும்ப பயந்து போயிடுறாரு. "ஆல் ரைட் ஆல் ரைட் ஆல் ரைட்" அப்படின்னு பயப்படுறாரு. டோரிஸ் enters, left slowly, looking miserable. She is still wearing the wrap. Mrs. Pearson sits on the settee. டோரிஸ் இப்போது மெதுவாக லெஃப்ட் சைட்லேருந்து உள்ளே வரா. ஷீஸ் லுக்கிங் மிசரபிள். அவளை பார்த்தாலே பாவமாக இருக்குது. அவள் ரொம்ப அழுதுட்டு இருந்தான்னு சொன்னாங்க இல்லையா, அவள் இன்னும் அந்த ரேப் போட்டுட்டு தான் இருக்கா, அவள் இன்னும் ரெடி ஆகலை. மிஸ்ஸஸ் பியர்சன் செட்டியில் உட்காடுறாங்க. மிஸ்ஸஸ் ஃபிட்ஸ்ஜெரல்ட், "ஹலோ டோரிஸ் டியர்." டோரிஸ் மிசரபிளி, "ஹலோ மிஸ்ஸஸ் ஃபிட்ஸ்ஜெரல்ட்." மிஸ்ஸஸ் ஃபிட்ஸ்ஜெரல்ட், "ஐ தாட் யூ வர் கோயிங் அவுட் வித் சார்லி ஸ்பென்ஸ் டு நைட்." அவளுக்கு ஹலோ சொல்லிவிட்டு, "நீ இன்னைக்கு சார்லி ஸ்பென்ஸ் கூட வெளியில் போகிறல்ல நினச்சேன்." டோரிஸ் annoyed, "What's that to do with you?" அவள் கொஞ்சம் எரிச்சலாக கொஞ்சம் கோபமாக இருக்கா. அது எதுக்கு உங்களுக்குன்னு கேட்குறா. மிஸ்ஸஸ் பியர்சன் ஷார்ப்லி, "ஸ்டாப் தட்." மிஸ்ஸஸ் பியர்சன் ரொம்ப ஷார்ப்பாக, "அப்படி சொல்லாத, நிறுத்து" அப்படிங்கிறாங்க. மிஸ்ஸஸ் ஃபிட்ஸ்ஜெரல்ட் நர்வஸ்லி, "நோ இட்ஸ் ஆல் ரைட்." ஆனால் அதை கேட்டோன்னு மிஸ்ஸஸ் ஃபிட்ஸ்ஜெரல்ட் திரும்ப நர்வஸ் ஆகிட்டு, "பரவாயில்ல பரவாயில்ல" அப்படிங்கிறாங்க. மிஸ்ஸஸ் பியர்சன் சிவியர்லி, "It isn't all right. I won't have a daughter of mine talking to anybody like that. Now answer Mrs. Fitzgerald properly, Doris, or go upstairs again." அவங்க ரொம்ப சீரியஸாக, "இல்லை இது சரி கிடையாது, என்னோட பொண்ணு இப்படி யார்கிட்டையும் பேசக்கூடாது." இப்போது டோரிஸ் கிட்ட சொல்கிறாங்க, "ஒழுங்காக மிஸ்ஸஸ் ஃபிட்ஸ்ஜெரல்ட்ட ஆன்சர் பண்ணு, இல்லைன்னா டோரிஸ் நீ மேலே போ" அப்படிங்கிறாங்க. டோரிஸ் லுக்ஸ் wonderingly at her father. என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே டோரிஸ் அவளோட அப்பாவை பார்க்குறா. அம்மா ஏன் இப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்க, அப்பா என்ன சொல்ல போகிறாரு அப்படிங்கிற மாதிரி அவரை பார்க்குறா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ப்ளே ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால நாம் இந்த பார்ட்டை இதோட முடிச்சுக்கலாம். நான் இதுக்கு ஒரு 5th பார்ட்டும் போட்டு அதோட முடிச்சிடுறேன். அதோட லிங்க்கை நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக அங்கேருந்து போய் பாருங்கள். Subscribe button, keep the bell icon on, like the video and share the video with your classmates and friends. See you in next class.